அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை கற்பூரத்தை எங்கெல்லாம் வைத்தா செல்வம் செழிக்கும் அப்படிங்கிறது தான் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம். அது முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. பெரும்பாலும் செல்வத்தை ஈர்ப்பது, செல்வம் கரைவது இதெல்லாமே நம்மளோட கர்மாவை சார்ந்த விஷயம். நம்ம கர்மா எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு செல்வம் வரத்து இருக்கும், செல்வம் கரைகிறது இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செல்வம் வந்து குமிகிறது, இருந்தாலுமே சில தடைகள், அதாவது கண்ணுறுகள், கண் திருஷ்டி பாதிப்புகளால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்னால செல்வம் சேர்கிறது குறைஞ்சிருக்கும். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பரிகாரமாக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டு வருகிறது அன்பர்களே. அப்போ இந்த மாதிரி பரிகார நிவர்த்தி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தடங்கள் எல்லாம் அகன்று உங்களுக்கு செல்வ சேர்க்கையும் உண்டாகும். இது செல்வ சேர்க்கையை மட்டும்தான் உண்டாக்குமா, அதோட பயன் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்திடலாம் சகோதரிகளே. இந்த கற்பூரம் அப்படிங்கிறது நாம் சனாதர்மத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் கோவிலில் போனால் கற்பூரத்தை ஏற்றிட்டு தான் ஆராதனை செய்வோம். அதன் மூலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானது ஸ்ப்ரெட் ஆகும் நண்பர்களே. அந்த வாசத்தை முகர்ந்திருப்பீங்க. சரி, இந்த கற்பூரம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இதுக்குன்னு கற்பூர மரம் ஒன்று இருக்குது. அந்த கற்பூர மரம் சுமத்ரா தீவு, இந்தோனேஷியா தீவு ஆகிய இடத்தில் அதிகமாக விளையுதுன்னு குறிப்பிடுறாங்க. அந்த மரத்திலிருந்து தான் கற்பூரம் தயாரிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறாங்க சகோதரிகளே. இன்னொன்று, கற்பூரம் கெமிக்கல் மூலமாகவும் பண்ணுறாங்க. டெர்பெண்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் மூலமாகவும் உருவாக்குகிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு சில கற்பூரம் நமக்கு நல்லா தெரியும், வாசனை வந்து செயற்கையாக கூட்டியிருப்பாங்க, அது புகையாக அதிகமாக வந்துட்டு எமிட் பண்ணும் நண்பர்களே. பெரும்பாலும் பச்சை கற்பூரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது மரத்திலிருந்து தான் எடுத்தது என்று குறிப்பிடுறாங்க. அதிலேயும் போலிகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தினா நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் சகோதரிகளே. பொதுவாக இயற்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இயற்கையில் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதங்களை பயன்படுத்துவதன் மூலமாக ரொம்ப சீக்கிரமாக நாம் இந்த ஆற்றலை பெற முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சிவப்பு பட்டு துணியில் எடுத்து நம் பீரோவில் வைத்தால் பணம் வரவு அதிகரிக்கும் நண்பர்களே. இதோட ஏலக்காய், திருநீர், குங்குமம் இவற்றை கலந்து வைத்தால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நீங்களும் இதை செய்து பாருங்கள் சகோதரிகளே. பொதுவாக தொழில் நிறுவனங்களிலோ வணிகம் செய்யும் கடைகளிலோ இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு கண்ணாடி டம்ளரில் பன்னீருடன் சேர்த்து பச்சை கற்பூரத்தை போட்டு வைத்தால் கண் திருஷ்டியை போக்கும் சக்தி அதிகம் உண்டு என்பதை நாம் அறிந்து உள்ளோம் சகோதரிகளே. இந்த பன்னீருக்கு பொதுவாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவச் செய்யும் ஆற்றல் அதிகம் உண்டு. அதனால தான் திருமணம் மற்றும் சுபகாரியங்களில் வாசலில் நின்று பன்னீர் தெளித்து வரவேற்கிறார்கள். வர்றவங்க என்னதான் எதிர்மறை ஆற்றலோடு வந்தாலும் அவங்க மேலே இந்த பன்னீரானது படும்போது அந்த சிந்தனைகள் எல்லாம் போய் மணமக்களை நிறைஞ்ச மனசோடு வாழ்த்துவாங்க அப்படின்னு தான் பன்னீரை தெளிக்கிறோம். அதனால் பன்னீரை நாம் பயன்படுத்துவது தவறு கிடையாது சகோதரிகளே. கண்ணாடி டம்ளரில் பன்னீரை கலந்து பச்சை கற்பூரம் சிறிதளவு மஞ்சள் கலந்து அங்கே வச்சிங்கன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியும் ஸ்ப்ரெட் ஆகிறதும் வாய்ப்பே இல்லைங்க. பச்சை கற்பூரமானது இந்த பன்னீரில் கரையும் போது அந்த வாசமானது, அதைத்தான் நாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த அறை முழுவதும் பரவும். அப்போ வந்துட்டு அங்கு இருக்கிறவங்க மனசு எல்லாமே நேர்மறையாக மாறும். இவ்வாறு வைப்பதன் மூலம் செல்வ கடாட்சம் மேலும் மேலும் உயர்ந்து வளர நமக்கு வாய்ப்பை அதிகம் கொடுக்கும் நண்பர்களே. பொதுவாக நாம் வீட்டில் வைத்திருக்கும் அரிசி பக்கத்தில் கூட ஒரு சின்ன பச்சை கற்பூர துண்டு எடுத்து வைத்தால் தானிய வரவு அதிகரித்து செல்வ வளம் பொங்கும். மறக்காமல் வச்சு பாருங்கள் சகோதரிகளே. அதே போல் நாம் பணம் வைக்கும் பர்சில் கூட சிறிதளவு பச்சை கற்பூரம் வைத்தால் மகாலட்சுமியின் வாசம் நமக்கு பரிபூர்ணமாய் கிடைத்து சகல ஐஸ்வர்யம் பொங்கும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. இது எல்லாமே உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரிக்க சொல்லப்பட்டிருக்கு சகோதரிகளே. அப்போ பச்சை கற்பூரம் எவ்வளவு பெரிய ஆற்றலை ஈர்க்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மறைக்கப்பட்ட உண்மைகளை இந்த பச்சை கற்பூரமானது வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே.
ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. அதில் எலுமிச்சை கனியை திருஷ்டி கழிக்க பயன்படுத்துவாங்க. பூசணிக்காயும் திருஷ்டி சுற்றி போட பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கனியிலும் நவகிரகம் ஆதிக்கம் இருக்குது என்பதை நாம் உணர முடிகிறது நண்பர்களே. அதே போல இந்த பச்சை கற்பூரத்திற்கு இறை ஆற்றல் ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு என்பதை உறுதியாய் கூற முடியும் சகோதரிகளே. இவ்வாறு நாம் அன்றாட வாழ்க்கையில் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் செல்வ கடாட்சமும் சகல ஐஸ்வர்யமும் நிறைந்து காணப்படும் சகோதரிகளே. மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்காதேவி சரணம்.